ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஆர்சிஹெச்ஐடி நம்ம சைட்லேருந்து செல்ஃபாக எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுளில் ஆர்சிஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் வந்து நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கேப்ஷனில் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் சர்ச் பண்ண உடனே picme2.government.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இங்கே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செல்ஃபாகவே ஆர்சிஹெச் ஐடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஆர்சிஹெச் ஐடி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்டிகுலர் நர்ஸ் நம்ம ஏரியாவில் இருக்க அந்த நர்ஸ் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து லைக் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுப்பாங்க. அண்ட் அவங்களே வந்து மோஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணுவாங்க உங்களோட வீட்டுக்கே வந்து உங்ககிட்ட இருந்து ப்ரூஃப் எல்லாம் வாங்கிப்பாங்க. அண்ட் தென் வந்து உங்களை வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்கப் எல்லாம் எடுத்துட்டு லைக் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பிக்மி கார்டு கொடுத்துருவாங்க. அதில் ஆர்சிஹெச் நம்பர் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாவது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு வந்து நம்மளுக்கு மேண்டட்ரி. இப்போ குழந்தைக்கு நம்ம வேக்சின் போடணும் அப்படின்னா கூட அந்த கார்டு இல்லாமல் போட முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே ஆர்சிஹெச் ஐடி எடுத்தாலுமே நீங்கள் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் ப்ரைவேட்லேயே வேக்சின் போட்டுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து ஆர்சிஹெச் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரைவேட்டில் வேக்சின் போடுறதுனாலும் நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு லைக் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் போகிற சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. அதர்ஸ் வந்து லைக் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் அம்மா வீட்டில் இருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லைக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க பட் ஹஸ்பண்ட் வீடு வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஆர்சிஹெச் ஐடிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே வந்து இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வியூ ஆயிரும். ஸோ இங்கே நம்ம என்னோட ஆதார் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட டீட்டெயில்ஸ் வந்து லைக் வந்து எவ்வளோ பேபிஸ் இருக்குது, ஆல்ரெடி பேபிஸ் இருந்துச்சுன்னா அந்த பேபியோட டீட்டெயில் கிடைக்கும். அண்ட் வந்து ஆர்சிஹெச் ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிரும். இஃப் இன் கேஸ் வந்து லைக் நியூ மாம் அப்படின்னா உங்களோட ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் வந்து உங்களோட நேம் அண்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அலாங் வித் ஆதார் நம்பர் அதெல்லாமே கொடுத்து மேபி வந்து ஹஸ்பண்டோட நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். அதெல்லாமே கொடுத்து ஃபில்இன் பண்ணிங்க அப்படின்னா அப்போவே வந்து உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஐடி எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அலாங் வித் தட் வந்து உங்களுக்கு நர்ஸோட நம்பர் கிடைக்கும். லைக் பிரைமரி ஹெல்த் சென்டர் எந்த அட்ரஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ நியர்பை பிரைமரி ஹெல்த் சென்டரோட நர்ஸோட நம்பரும் உங்களுக்கு அவங்களோட நேமும் கிடைக்கும். இஃப் இன் கேஸ் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்களே வந்து உங்களுக்கு காண்டாக்டும் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்சிஹெச் ஐடி எடுக்கிறதுக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்க. ஆல் டைம் அவைலபிள் தான், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். மற்ற வீடியோஸ் மாதிரி நம்ம இல்லை, நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். என்னோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.